வணக்கம். கருட புராணம் பகுதியோட 36வது பகுதி தான் பார்க்க போகிறோம். மனிதனோட பிறப்பு நிலைகள் மற்றும் மனிதன் எந்தெந்த மாதத்திலிருந்து எப்படி கருக்குள்ள குழந்தைங்க வளருது, எப்படி கரு தரிக்கிறாங்க அப்படிங்கிறத தான் முழுமையாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பெண்ணுக்கு மாதவிலக்கான 4ஆம் நாளில் இருந்து 8ஆம் நாளுக்குள்ள கர்ப்பம் அடைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. திருமணமான தம்பதியர்கள் சற்புத்திரர்கள் வேணும் அப்படின்னா இருவரும் ஒருமனதாக இருந்து கோபம், சோகம், விரக்தி போன்றவற்றை மறந்து ஒருவருடன் ஒருவர் உடல் அளவிலும் மனதளவிலும் இணையும் பொழுது ஆணிடமிருந்து வெளிப்படும் சுக்கிலமும் பெண்ணிடமிருந்து வெளிப்படும் சுரோனிதமும் வீரியம் கொண்டதாகவும் உன்னதமானதாகவும் இருக்கும். கலவையின் போது ஆணிடமிருந்து வெளிப்படும் சுக்கிலமும் பெண்ணிடமிருந்து வெளிப்படும் சுரோனிதமும் ஒன்று கலந்து குழந்தையாக பிறப்பெடுக்குது. இணைவின் போது ஆணிடமிருந்து வெளிப்படும் சுக்கிலத்தின் அளவு பெண்ணிடமிருந்து வெளிப்படும் சுரோனியத்தின் அளவை விட அதிகமாக இருக்கிற பட்சத்தில் ஆண் குழந்தையாகவும், பெண்ணின் சுரோனியம் ஆணின் சுக்கிலத்தை விட அதிகமாக இருக்கும் பட்சத்தில் பெண் குழந்தையாகவும், ஆணின் சுக்கிலமும் பெண்ணின் சுரோனியமும் சம அளவில் இருக்கும் பட்சத்தில் திருநங்கைகளாகவும் பிறக்கிறாங்க. மங்கையினுடைய கருவறை அதாவது கர்ப்பப்பை ஆனது ஆரோக்கியமானதாகவும் நல்ல நிலையிலும் இருக்கும் பட்சத்தில் கலவி செய்த 5ஆம் நாளில் சுரோனியத்துடன் சுக்கிலம் இணைந்து ஒரு குமிழி உண்டாகும். குமிழியானது 14 நாட்களுக்குள்ள தசையின் வளர்ச்சி அதிகரிக்கும். 20வது நாளில் மென்மேலும் தசைகளின் வளர்ச்சி உண்டாகும். கருவுற்ற 30வது நாட்களில் பஞ்சபூதங்களின் சேர்க்கையும் ஏற்படும். கருவுற்ற 2வது மாதத்தில் உடலுக்குரிய தோலானது உருவாக துவங்கும். கருவுற்ற 3வது மாதத்தில் உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் யாவும் உருவாகும். 4வது மாதத்தில் புற அமைப்புகளும் உருவாகும். 5வது மாதத்தில் காது, மூக்கு, மார்பு, முடி போன்றவை தோன்ற ஆரம்பிக்கும். 6வது மாதத்தில் கழுத்தும் தலையும் உருவாகும். 7வது மாதத்தில் கருவானது இனப்பெருக்க உறுப்பின் வளர்ச்சி முழுமை பெற்று சிசுவானது ஒரு ஒருங்கிணைத்த இயக்கத்தை வெளிப்படுத்த துவங்கும். 8வது மாதத்தில் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் பரிபூரணமாக உருவாகி சிசுவின் உடலில் முன்ஜென்ம வினை பதிவுகளுக்கு ஏற்ப உயிரானது செலுத்தப்படும். 9வது மாதம் சுழிமுனை என்ற நாடியின் மூலத்தை சிசுவானது அடையுது. 10வது மாதத்தில் தாயின் கருவறையிலிருந்து வந்த குழந்தை தன்னுடைய பிஞ்சு பாதங்களால் உதைத்து கருவறையை திறக்க முயற்சிப்பதால் தாய்க்கு பிரசவ வலி ஏற்படுது. விதி எப்பொழுது எழுதப்படுதுன்னு பார்க்கலாம். அன்னையின் கருவறையில் எவருக்கும் தெரியாமல் இருக்கும் பொழுது பிரம்மதேவனால் கருவில் மறைந்திருக்கக்கூடிய உயிருக்கு விதியானது எழுதப்படுது. யாரும் அறியாத வண்ணம் இருள மறைந்திருக்கும் காலத்திலேயே கருவில் இருக்கும் சிசுவின் ஆயுளும் கல்வியின் செல்வ நிலையும் ஆரோக்கியமும் எந்த நேரத்தில் கருவிலிருந்து வெளிப்படுதல் வேண்டும் என்றும் பிறப்பும் இறப்பும் ஒரே நேரத்தில் முன்ஜென்ம பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப கர்ம வினைகளின் அடிப்படையில் பிரம்மனால் எழுதப்படுது. பிறவி எடுத்த அனைத்து மனிதர்களும் அனுபவிக்கின்ற இன்பத் துன்பங்கள் யாவும் பூர்வ ஜென்மத்தில் செய்த வினைகளின் அடிப்படையிலேயே இருக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது. உடல் என்பது விசித்திரமானதாகவும் மாயமான ஒரு வியக்கத்தக்க கட்டமைப்பை கொண்டிருக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஏன்னா மனிதனின் உடல் பஞ்சபூதங்களும் பஞ்ச இந்திரங்களையும் தச நாடிகளும் இணைந்து உருவானது. தச நாடிங்கிறது பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஜயன் என்பது. மனிதனின் சரீரம் என்பது சுக்கிலம், எலும்பு, நீர், ரோமம், இரத்தம் ஆகியவற்றால் உருவாக்கப்பட்டது. இவை அனைத்துமே நரம்புகளால் கட்டமைக்கப்பட்டு இருக்குது. உடலோட பஞ்சபூதங்கள். பூமியில தோன்றுகின்ற அனைத்து உயிரினங்களிலும் பஞ்சபூதங்களின் குணம் நிறைந்துதான் இருக்கும். பஞ்சபூதங்கள் இல்லை என்றால் எந்த உயிரினங்களும் கிடையாது. பஞ்சபூதம் என்பது மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்தான் ஆகும். மண்ணின் குணம் என்பது தன்னிடமிருந்து விதையினை வளர்ப்பதாகும். அதே போல மண்ணின் குணமும் மனிதர்களின் உடலில் நிரம்பி இருக்கும். மண்ணின் குணத்தினால எலும்பு, தலை, முடி, உடல், தசைகள், நகங்கள், புறத்தோள்களும் ஏற்படுது.
நீரின் குணம் என்பது இருக்கும் இடத்தினை குளிர்விப்பது. அதுபோல மனிதனின் உடலில் உள்ள வெப்பத்தினை குளிர்விக்கும் பொருட்டு உற்பத்தியாகக்கூடிய உமிழ்நீரும் சிறுநீரும் சுக்கிலமும் நிணநீரும் நீரின் குணத்தினை கொண்டிருப்பது. நெருப்பின் குணம் என்பது தன்னுடன் சேர்ந்த பொருட்களை தன்னுடனே எரிக்கும் குணம் கொண்டது. அதாவது மனிதர்களின் உடலில் ஏற்படக்கூடிய பசி, தாகம், தூக்கம், சோம்பல், புத்துணர்ச்சி முதலியவை நெருப்பின் குணத்தினால் ஏற்படக்கூடியது. காற்றின் குணம் என்பது ஓரிடத்தில் நிலையில்லாமல் இருப்பது போல பல இடங்களில் சுற்றித் திரியும் தன்மை கொண்டது. அதே தன்மை கொண்ட கோபம், இச்சை, மடம், பயம், மோகங்கள் போன்றவை காற்றின் குணத்தினால் ஏற்படக்கூடியவை. ஏனென்றால் இவைகளும் நிலையானது கிடையாது. ஆகாயம் என்பது பரந்து விரிந்து இருக்கக்கூடிய விசாலமான அமைப்பினை கொண்டது. மனிதர்களிடத்துல எழும்பும் கேள்விகள், எண்ணங்கள், கம்பீரமான சிந்தனைகள், ஆன்ம சக்திகள் மற்றும் சத்தங்கள் போன்றவை ஆகாயத்தின் மூலம் ஏற்படுகிறது. சுருக்கமாக கூற வேண்டுமென்றால் அண்டத்தில் உள்ளவைகள் யாவும் பிண்டத்தில் இருக்கின்றன. இதுவே மனிதனின் பிறப்பில் உள்ள ரகசியம். இவை யாவும் மனித குலத்திற்கு நன்மை அளிக்கும் பொருட்டு உன் மூலமாக பிறப்பின் ரகசியத்தை யாம் உமக்கு உரைத்தோம் என்று கருட பகவானுக்கு திருமால் உரைத்திருக்கின்றார். நன்றி.